கோயம்புத்தூர்ல நடந்த சிறுமியோட பாலியல் கொடுமை. அந்த சிறுமி கொல்லப்பட்டாங்க. ஆனா இப்ப திடுக்கிடும் தகவல்கள் நிறைய வெளிவந்துகிட்டு இருக்குது. அவங்க அம்மா செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்னப்ப அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து நானும் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நானு அவர் தண்ணி அடிக்கிறப்ப என்ன பண்ணிருக்காரு, முந்தானே அவருக்கு வந்து காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு ஜூஸ் வந்து வாங்கி தராங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாத எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துட்டு சரி ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டா இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அதை குடிச்சு அது ஒரு மாறு இருந்தது. அப்படியே அது தூக்கி வச்சு போட்டு அந்த டைம்ல அந்த பாப்பா வந்து கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும் எனக்கு தெரியாது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு துளி கூட குடிப்பழக்கம் இல்ல, இந்த மாதிரி ஆகும் எனக்கு தெரியாது. நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ்ல வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுதான் உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்து? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல? எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நானே 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யாரு வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யாரு வேணாலும் வருவாங்க, சாட்சிக்கு யாரு வேணாலும் வருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எப்படியாட்ட பையனும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனு, அவ குடும்பத்துக்குமே தெரியும். வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுலதான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க, போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. எந்த பழக்கம் இல்ல? எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு பண்ணல அவங்கதான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்லை. உங்க வீட்டுக்கு அந்த கார்த்தி என்ற பையன் வந்து போயிட்டு இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சொல்லி இருப்பாங்கல்ல? சொல்லலீங்க, எதுவும் சொல்லலீங்க. அவங்க இப்ப ரீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சரியில்லை, அந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற பையன் தான். இதுல யாருதான் குற்றவாளி? கார்த்திக் மோகன்ராஜ் அவங்க அம்மா, அந்த தர்ஷினி குழந்தைக்கு என்ன நடந்திருக்கு? இவங்க அம்மாவோட சதியா? என்னதான் மேலையும் அவங்க சித்தி மேலையும் தீவிரமா விசாரணை நடந்தது அப்படின்னா இதோடைய உண்மை குற்றவாளி யாரு, இது எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. அவங்க வந்து நேற்று சொல்லியிருந்த ஒரு இது, என்கிட்ட சொல்லாமையே என் குழந்தைய எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கையெழுத்து கூட போட முடியாத ஒரு போதையான சூழ்நிலையில இருக்கிறப்ப அவங்கள்ட்ட நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது கணவர் தரப்புல இருந்து கேட்கறாங்க. இப்ப ஆல்ரெடி கணவரும் மனைவியும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க போல இருக்காங்க. அவங்க அம்மா சொன்னப்ப என் பையனையும் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதில் யார் பேச்சுல உண்மை இருக்கு அப்படின்றத போக போக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இதுல யார் குற்றவாளியா இருந்தாலும், இன்க்ளூடிங் அவங்க அம்மாவா இருந்தாலும் விட்டுறாதீங்க. உண்மையான சட்டம் வரணும், தண்டனை கடுமை.